சுவையோ சுவை, மனமோ மனம், பாசத்தோட செய்யுங்க இனிப்பு அப்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்பிரதாஸ் கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது 2 கப் மைதா எடுத்திருக்கேன் நான். 1/4 கப் ரவை, 1/4 கப் ஜீனி, ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கிறேன். நான் முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் எடுத்திருக்கேன், அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதோடு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சிட்டிகை அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வித் பால் அடையோடு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பால் ஆற வச்சு மேலாட்டு இருக்க பால் அடையை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது அப்பம் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும், நல்லாவும் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் 1/4 கப் தண்ணி எடுத்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் அப்பம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் துருவினது நான் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போது இந்த மிக்ஸை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்பம் நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கலாம். இது ஸ்பூன் அப்படின்னா நம்மளுக்கு குட்டி குட்டியாக அழகாக வருங்க. நம்ம குழிக்கரண்டியில் ஊற்றணும் அப்படின்னா அது பெருசாக வரும். அது நம்ம சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். இதுனா நமக்கு குட்டி குட்டியாக இருந்தால் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணலாங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இது பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லா இருக்கும். உள்ள சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அப்பம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. இப்போது அப்பம் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாங்க. குட்டீஸ்லாம் சாப்பிட சொல்லலாம். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குதுங்க. பார்க்கவே எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த ரவை, மைதா, வாழைப்பழம், முந்திரி எல்லாம் சேர்த்து செஞ்ச ஒரு அப்பம், பாசத்தோடு செஞ்ச அப்பம் இது. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.